ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளிலிருந்து பேசுகின்றேன். எல்லாருமே அன்றாடம் காலையில் எழுந்திருக்கிறோம், சமையல் பண்ணுகின்றோம், உண்ணுகின்றோம், பாத்திரங்களை கழுவி வைக்கின்றோம், நமது வீட்டு கடமைகளை செய்கின்றோம், நமது பிள்ளைகளை கவனிக்கின்றோம். சூரியன் மறைந்து வருகிறது, சந்திரன் தூக்கத்திற்கு செல்கின்றோம். மறுநாள் காலை ஆஸ் யூஷுவல் லைஃப் ஓடிட்டு. மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளாய் இருக்கும் வரை அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொள்வார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சரிங்களா? இன்னைக்கு கருணாபுரம் விஷச்சாராயம் மரணம், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய மரணம். திமுக கவர்மெண்ட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது. அவர்கள் எல்லாம் ஏதோ நாட்டு சேவையிலே உயிர் கொடுத்தவர்கள் அல்ல, இராணுவத்தில் போர்க்களத்திலே உயிர் கொடுத்தவர்களும் அல்ல. விஷச்சாராயம் காய்ச்சி குடித்ததுனால செத்து போனோம், குடிகாரனும் செத்து போயிட்டானுவோ. இதுக்கு 10 லட்சம் தலைக்கு அறிவித்தாங்க. ஒரு 25 பேர் இருக்கட்டுமே, 2.5 கோடி செலவு. சரிங்களா? இன்றைக்கி கரூர் தாவேகா மாநாட்டு மரணங்கள் 41 பேர், தலா 5 லட்சம் அரசாங்கம் அறிவிக்கின்றது. இந்த 41 பேர்லங்க யாராவது ஒருத்தராவது நீங்களே சொல்லுங்கள், போர்க்களத்துக்கு போய் செத்தவங்களா? இல்லை யாருக்காவது சேவை ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, அங்கே ஒரு 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க, அந்த 10 பேரை காப்பாற்ற போய் இறந்தவங்களா? கிடையாது. எல்லாருமே வேடிக்கை பார்க்க சென்றவர்கள், விளையாட்டுத்தனமாக சென்றவர்கள், கடமை தவறியவர்கள். கடமைனா என்ன? அந்த கூட்டம் நமக்கு தேவையா? தேவையில்லாத விஷயங்களே அவாய்ட் பண்ணிக்கிட்டு வாழணுங்க. லைஃப் இஸ் எ ஷார்ட்டு, டைம் இஸ் வெரி ஷார்ட். 30 வயசு ஆகிடுச்சுன்னா எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு யாருக்கும் தெரியாது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற 35 வருஷமோ 40 வருஷமோ இதில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாரிசை தலை தூக்கி அவர்களுக்கு ஒரு சேமிப்பை கொடுத்து விட்டு செல்லக்கூடிய காலத்தில் பொழுதுபோக்கு அம்சம் என்கின்ற பேரிலே சாலையோர கட்சி கூட்டத்திற்கு சென்று 41 பேர் மரணம். இந்த 41 பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டு அறிவிக்குது. ஏறக்குறைய இதுவும் 2.5 கோடி வந்துடும் இல்லையா? இப்போ திமுக அரசு இந்த 2 விஷயத்திலான மரணங்களுக்கு மட்டும் 5-6 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அன்னைக்கு பார்த்தேன், கல்வியில் திளைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பொண்ணு ஜப்பான் பாஷையை அருமையாக பேசுனாங்க. அந்த பெண்ணின் திறமை ரொம்ப பாராட்டக்கூடியது. எப்படியோ அந்த பொண்ணை ஸ்டேஜில் நிற்க வச்சு ஜப்பான் பாஷை பேச வச்சு கற்றுக் கொடுத்து அதை பேச வச்சாங்க இல்லையா? மகளிர் கல்வியில் முதல்வர் மிகவும் அக்கறை காட்டுகிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் நான் கூறவில்லை. சரிங்களா? ஆனால் ஒரு குடிகாரர்களின் மரணத்திற்கு கொடுத்த அந்த 2.5 கோடி ரூபாய் பணத்தை ஒரு கரூர் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக சென்று இறந்தவர்களின் 41 பேரின் மரணங்களுக்காக கொடுத்த அந்த 2.5 கோடி ரூபாய் பணத்தில் ஒரு 2 கோடி ரூபாயை நீட் அனிதாவிற்காக ஒதுக்கி அந்த அனிதாவை அந்த மெட்ராஸில் தங்க வச்சு மெடிக்கல் அந்த கோச்சிங் அனுப்பிச்சி அவங்களுக்காக கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் ஒரு பெண் கண்டிப்பாக இறந்திருக்க மாட்டார். நீட் அனிதாவை இன்றைக்கி எல்லோரும் மறந்துட்டோம். ஆனால் நான் மறக்கலை. ஏன்னா 15 வயசில் என்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அந்த பொண்ணு. என்னை விட கொஞ்சம் கருப்பு, அவ்வளோதான். சரிங்களா? நான் மறக்கவும் மாட்டேன் நீட் அனிதாவை. அந்த பொண்ணுக்கு ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தா அந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு வந்திருக்கும். இதே விஜய் அங்கே போனார், சூர்யா, எந்தெந்த நடிகர்களும் போனாங்க. நான் கேட்கிறேன், ஏன் அந்த அனிதாவிற்கு செலவு செய்யவில்லை? குறும்பூர் கிராமத்து அந்த குழந்தை பெண்ணுக்கு ஏன்னு கேட்டாக்கா, இங்கு தான் அரசியல்வாதியின் அறிவு செயல்படுகிறது. மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகள் ஆகிவிட்டோம், அதனால் அரசியல்வாதிகள் தங்களை அறிவாளியாக காட்டிக்கொள்கிறார்கள். ஏன்னு சொன்னாக்கா, அங்கே போனாக்கா அங்கே ஒரு குடும்பம் தான், அனிதா குடும்பம் மட்டும்தான் ஓட்டு போடும். ஆனால் இன்றைக்கி கருணாபுரம் மொத்தமும் திமுகவுக்கு ஓட்டு போடும். இந்த கரூரில் காசு வாங்குகிற 41 குடும்பங்களும் ஓட்டு போடும் திமுகவுக்கு. அனிதா குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் தான். ஒரு குடும்பம் பெருசா, ஒரு ஊர் பெருசா? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஊருக்கே 2.5 கோடி செலவு பண்ணுறோம். இந்த ஒரு பொண்ணுக்கு எதுக்கு 2.5 கோடி செலவு பண்ணணுங்கிறது அங்கு அரசியல்வாதியின் அறிவுத்திறம் செயல்படுகிறது. மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளாக இருக்கும் வரை அரசியல்வாதிகள் எல்லாம் அறிவாளிகள் தான் என்பதை இந்த காணொளியிலே நான் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன்.